சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குனரும் பிரபல நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பால் காலமான நிலையில மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் கண்கள் 2 பேருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. இறப்பதற்கு முன்பு தனது கண்களை தானம் செய்திருந்தார் இயக்குனர் பாக்யராஜ். இந்நிலையில் தானம் செய்யப்பட்ட பாக்யராஜின் கண்கள் 2 பேருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. தான் மறைந்தாலும் விழி வழியாக உலகை பார்த்து கொண்டிருக்கிறது பாக்யராஜின் கண்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனரும் பிரபல நடிகருமான பாக்யராஜ் கடந்த வாரம் சனிக்கிழமை திடீர் மாரடைப்பால் காலமானார். இவருடைய மறைவு திரையுலகத்தினரும் மொத்தமும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. ஏராளமான திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். அவர் இல்லத்திற்கு ஏராளமான ரசிகர் பெருமக்களும் வந்து நீண்ட வரிசையில் நின்று இரங்கல் தெரிவித்திருந்தனர். அரசு மரியாதையோட அவர் வழி அனுப்பினார்கள். இந்த நிலையில் அவர் இறப்பதற்கு முன்பு கண் தானம் செய்திருந்தார். அவர் மறைவிற்கு பிறகு அந்த தனியார் மருத்துவமனை சார்பில் அந்த கண் தானம் செய்வதற்கான பரிசோதனைகளா மேற்கொண்டு பிறகு திங்கட்கிழமை ஒருவருக்கு அவருடைய கண் பொருத்தப்பட்டிருக்கிறது. பிறகு 2 நாட்கள் முன்பு இன்னொருவருக்கும் பொருத்தப்பட்டிருக்கிறது. மறைந்த பிறகும் அவருடைய கண்கள் 2 பேருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. மறைந்தும் விழி வழியாக உலகை பார்க்கும் பாக்யராஜின் கண்கள் என்று போல் அவரோட மறைவுக்கு பிறகும் 2 பேருடைய வாழ்க்கையை விளக்கேற்றி வைத்தது ஒரு பாக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராஜா, அந்த 2 பேர் யார் என்பது சொல்லப்பட்டிருக்கா? மருத்துவர் தரப்பில் 2 பேருக்கு கண் பொருத்தப்பட்டது என்ற ஒரு தகவல் மட்டும்தான் கூறப்பட்டிருக்கிறது. அந்த நபர்களின் அடையாளத்தை இதுவரைக்கும் மருத்துவமனை தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ராஜா, கண் தானம் செய்வது எவ்வளவு ஒரு அவசியமாக பார்க்கப்படுகிறது? ஒரு பெரிய இயக்குனர் அவரே கண் தானம் செஞ்சிருக்காரு இல்லையா? பொதுவாக பிரபலங்கள், சாதாரண மக்கள் பிரபலங்கள் கண் தானம், உடல் தானம் செய்வது வழக்கம். அதே போல் சில பிரபலங்கள் இதற்கான முக்கியத்துவமும் விழிப்புணர்வும் கொடுக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வகையிலும் நடிகர் பாக்யராஜ் அவர் இறப்பதற்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு இந்த கண் தானம் செய்திருந்திருந்தார். அவர் நல்ல நிலையில் தான் இருந்திருந்தார். இந்த நிலையில் இந்த திடீர் மரணம் சமயத்தில் எதிர்பாராத விதமாக அந்த மரண செய்தி திரையுலகத்திலேயே ஆழ்த்தி இருந்தது. இந்த நிலையில் அவரது கண்கள் 2 பேரோட வாழ்க்கையை ஒளிவிளக்காக்கிய செய்திகள் மேலும் இன்னும் உடல் தானம் செய்வதற்கும் இந்த கண் தானம் செய்வதற்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.